நீங்க ஜெபம் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாகவே தான் உண்டு, பதில் உண்டு, மறந்துடாதீங்க. அதனால்தான் ஜெபம் செய்யறவங்க மறிச்சிடுவாங்க, ஆனா ஜெபம் ஒரு நாள் என்ன பண்ணாது, மரித்து போகவே போகாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து போனார்கள், ஆனா அவங்க ஜெபம் இன்னைக்கு என்ன பண்ணல, மரிக்கவே இல்லை. உனக்குன்னு ஜெபம் செய்யும் போது அந்த சத்தத்துக்கு பதில் வர்றதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அதினத்தின் காலத்தில் அவர் நேர்த்தியா என்ன பண்ணுவாரு, செய்வார். உனக்கு வேலை கிடைக்கணுமா, உனக்கு பாருங்க திருமணம் ஆகணுமா, உடைய பாருங்க கத்திர குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றுக்காகவும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் உங்க வேண்டுதலையும் விண்ணப்பத்தை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யார் இடத்துல போய் சொல்றீங்களே, என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்றமே, அந்த தேவனிடத்துல போய் தெரியப்படுத்து. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. நியாயம் செய்வார். உனக்கு நியாயம் அங்கிருந்து வரலையா, அதனால ஜெபத்தில் சோர்ந்து போயிடாத, நியாயம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாதாங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41வது அதிகாரத்தில் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. அப்படியாய் அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு. பாருங்க, இந்த யோசேப்பு எங்க இருக்கார் தெரியுமா? அவர் இருக்கிற இடம் அப்பா வீடு இல்லை, அவர் அழகு பார்த்த அப்பா வீடு இல்லை. அவர் இப்ப இருக்கிற இடங்கன்னு கேட்டீங்கன்னா அடிமை தேசம், அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு. இப்ப சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு எங்க இருக்கிறாருங்க, எகிப்தில் இருக்கிறாரு. அந்த பார்வோனு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேசத்தில் நிறைய பேர் இருக்காங்க பார்வோனுக்கு. பார்வோன் நம்முடைய தேவரை விசுவாசிக்கிறவர் அல்ல அவரு. ஆனா இந்த யோசேப்பு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பார்வோன் சொல்றாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை நான் யாருக்கிட்டயோ கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தர் என்ன பண்ணல. ஆனா நீ சொல்லுவ அப்படி. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சா, உங்களுக்கு எனக்கும் கிடைச்சா என்ன பண்ணுவோம், நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா. நான் அப்படி பார்த்தேன் பிரதர், இப்படி பார்த்தேன் சிஸ்டர், இப்படி பார்த்தேன் பாஸ்டர், அப்படிலாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க யோசேப்பு, பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே. அந்த தேவனை தான் அங்க உயர்த்துறாரு. அந்த அடிமைத்தன தேசத்துல யாரை உயர்த்துறாரு, தேவனை. இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை உயர்த்தணும் தெரியுமா, கர்த்தரை தான் உயர்த்தணும். அதுதான் விரும்புறாரு. பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளை செய்கிறவர் யாரு தெரியுமா, தேவன் தான்பா. நீ கண்ட சொப்பனமா இருக்கலாம், நீ கண்ட தரிசனமா இருக்கலாம், அல்லது ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உனக்கு கூட எந்த ஒரு காரியத்தை முன்னிட்டும் நீ எந்த ஊழியக்கார இடத்துல போனாலும், எந்த பாருங்க இடத்துக்கு நீ போனாலும் தேவன் தான் உனக்கு உத்தரவு அருளை செய்யணும், ஒரு மனுஷன் அல்ல. அல்லேலூயா. இவன் அடிமைத்தர தேசத்திலிருந்து இவனை கொண்டு போய் பாருங்க, அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது அங்க என்ன சொல்றான் தெரியுமா, நான் அல்ல, தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவு என்ன பண்ணுவாரு. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, தேவன் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு அருளை செய்வார். அதை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எதுல பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஜெபத்துல பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அந்த உத்தரவு உங்களுக்கு எங்கிருந்து வரும்னு கேட்டா, நீ ஜெபிக்கிற ஜெப அறையில இருந்து உனக்காக என்ன பண்ணுங்க வரும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்க பாருங்க, ஏசாயா 58:9 நீங்க வாசிக்கிறா, அதுல போட்டிருக்கு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய். யார் கூப்பிடுவாய், நீங்கள் கூப்பிடுவாய். நம்ம எல்லாம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் இங்க ஜெபம் பண்றாங்க சகோதரிகள் எல்லாம் கூடி. இங்க ஜெபிக்கப்பட்ட ஜெபத்துக்கு, எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு, பதில் கொடுக்கிறார். கொடுக்காமல் அற்புதங்கள் நடக்குது. நீங்க என்ன கேட்கறீங்களோ தொடர்ந்து இந்த பிரேயருக்கு வரவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுங்க. எதனால நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனே அவங்களுக்கு மங்களகரமான உத்தரவு அருளை செய்கிறார். அவர் தான் அருளை செய்கிறார். ஆனா நம்ம ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நீ கூப்பிடுவாய். கர்த்தர் மறு உத்தரவு உனக்கு என்ன பண்ணுவாரா, பதில் கொடுப்பாருப்பா. நீ கூப்பிடணும். நீ கூப்பிடாம உனக்காக நாங்களாம் ஜெபிக்கிறோம் அப்படின்றது இல்லை. ஒருவேளை வர முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கலாம், ஆபத்தில் இருக்கலாம்,
உழவு நாள் நடக்க முடியாம, பிரேயர் ஆபீஸ்க்கு வர முடியாம, சபைக்கு வர முடியாம, ஜெபிக்க முடியாம நீ இருக்கலாம், சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா இங்க கர்த்தர் உன்னை சொல்றாரு, நீ கூப்பிடணும். நீ இருக்கிற இடத்துல இருந்து நீயும் கூப்பிடணும். ஊழியக்காரங்களும் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் மறு உத்தரவு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். யார் சொன்னார்? கர்த்தர் சொல்லுவாருப்பா, நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நீ உன் நடுவில் இருந்து என்ன பண்ணுவாராம்? அகற்றி. 3 காரியங்களை அகற்றிடுவார். உன்னை யாரெல்லாம் பாருங்க, உன் நுகத்தடி நீ தான் சுமந்துட்டு இருக்க. இந்த மாடு பாருங்க, அது சுமையை என்ன பண்ண தெரியுமா? கழுத்துல எதுல வச்சுருந்தாங்க? அது அழுது கொண்டே சுமந்து கொண்டு போகும். பாருங்களேன், அந்த மாடை ஓட்டுறவன் அடிப்பான். அவன் அடிக்கும் போது கூட அது என்ன பண்ண தெரியுமா? திருப்பி யாரையுமே என்ன பண்ணல, அடிக்கல. அது என்ன பண்ண தெரியுமா? அந்த நுகத்தடியை கழுத்துல சுமந்துக்கிட்டு. இதே மாதிரி தான் சில வேளையில நம்ம கூட சுமக்க முடியாத நுகத்தடிகளை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை குடும்பத்துல கணவன் இல்லாத நுகத்தடியை மனைவி என்ன பண்ணலாம் தெரியுமா? சுமக்கலாம். மனைவி இல்லாத நுகத்தடியை யார் சுமக்கலாம்? கணவன் சுமக்கலாம். பெற்றோர் இல்லாதது பிள்ளைகள் என்ன பண்றாங்க தெரியுமா? சுமக்கிறாங்க. பிள்ளைகள் இல்லாதது பெற்றோர் என்ன பண்ணுகிறார்கள்? சுமக்கிறார்கள். இப்படிப்பட்ட நுகத்தடிகளை அகற்றுகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், விரல் நீட்டுதல். உன்னை பார்த்து யாரோ விரல் நீட்டி பேசினான். ஒரு காலத்துக்கு முன்னால உன்னை விரல் நீட்டுறதுக்கு யோசித்தான். ஆனா இப்பொழுது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? விரல் நீட்டுறது ரொம்ப என்ன ஆயிடுச்சுங்க? சுலபமாயிருச்சு. உன் குடும்பத்தில் உன் சொந்தக்காரங்களே, உற்றார் உறவினர்களே, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களே விரல் நீட்டி பேசுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுப்பா. உன் சத்தத்துக்கு அவர் என்ன கொடுப்பார் தெரியுமா? செவி கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் பாருங்க, நுகத்தடிகளை நீக்கிறவர் மாத்திரம் இல்ல, உன் விரல் நீட்டுதல் அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நிபசொல். உனக்கு விரோதமா பேசப்படுகிற வார்த்தை பாருங்க, கண்ணடி பட்டாலும் பண்ணலாமா? என்ன பண்ணக்கூடாதான்? சொல்லடி. தீனால் சுட்ட புண் என்ன பண்ணுமா? ஆனா நாவினால் சுட்ட வடு மாறாது. ஒருத்த சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அதை மனசுலயே அப்படியே நினைச்சு புழுங்கி 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 புழுங்கி, ஐயோ என்னை இப்படி பேசிட்டானே, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசுல என்ன பட தெரியுமா? விரோதங்கள், பகைகள், இது உள்ளுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொல்ற, இந்த நிபச்சொல்ல உன் நடுவில் இருந்து கர்த்தர் என்ன பண்றாருங்க? அகற்றுகிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் உனக்கு இன்னும் அருளச் செய்கிற மாதமா இருக்கும் தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் இந்த மாதம் உத்தரவு அருளச் செய்கிற மாதம். அல்லேலூயா. என்ன உத்தரவு கொடுக்க போறாராம் தெரியுமா? நம்முடைய தேவன் மங்களகரமான உத்தரவு. உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொல்ல போற ஒரு உத்தரவு இருக்குங்க. அது என்ன பதில்னு கேட்டீங்கன்னா, மங்களகரமான உத்தரவு அருளச் செய்ய போறார். உன்னுடைய நுகத்தடியா இருக்கலாம், விரல் நீட்டுதலா இருக்கலாம், நிபசொல்லா இருக்கலாம். இதிலிருந்து உன்னை என்ன பண்ண போறார் தெரியுமா? அகற்ற போறார். அல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 51:18 வாசிங்க. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். என்ன செய்யும் மாதமா இருக்குமா? கர்த்தருடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிற மாதமா இருக்கும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தரை நீங்க பிரியப்படுத்தணும் தான் விரும்பணும். ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷனுக்கும், பாருங்க நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா, மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் போடல. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்தான்? காட். அந்த கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியம் உண்டாக நடந்து கொண்டான். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேதவசனம் இங்கே சொல்லுது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி என்ன செய்யும்? நன்மை செய்யும். அப்ப 2வது ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் பிரியத்தின்படி நன்மை செய்கிற மாதமா இருக்கும். இப்ப பாருங்க, வேதவசனம் சொல்லுது, உன்னத பாட்டு 7:10, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. கர்த்தர் உங்க மேல பிரியம் வைக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உலகத்துள்ள மனிதர்கள் பிரியம் வைக்கிறதுக்காக என்னென்னமோ விட்டு கொடுக்குறாங்க. நேரத்தை கொடுக்குறான், காலத்தை கொடுக்குறான், தன் பணத்தை கொடுக்குறான், பொருளை கொடுக்குறான், தான் பாருங்க என்னென்னமோ கொடுக்குறான். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க உன்னத பாட்டுல வாசிக்கிறோம் பாருங்க, நான் என் நேசருடையவள். சூலமித்தி சொல்றா, அவளை பார்க்கறதுக்கு வெயில்ல கருத்து போயிட்டா. அவ சொல்றா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? என் நேசருடையவள். அங்க சொல்லுது பாருங்க, அவர் என் பிரியம் என் மேல் இருக்கிறது.
எத்தனை பேர் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உலகத்தில் உள்ள பிரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, ஒரு காலகட்டம் தான், ஒரு லிமிட் தான், ஒரு அளவு தான். ஆனா ஆண்டவராகி இயேசுடைய பிரியம் உன் மேல இருக்குதா? அதுதான் அங்க கேட்கிறார். ஆனால் தான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய பிரியத்தின்படி இந்த மாதம் நமக்கு என்ன செய்ய போறார் தெரியுமா? நன்மை செய்ய போறாரு. அதுக்கு என்ன செய்யணுமா? ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுது, அப்படியாய் பொய் உதடுகள் கர்த்தர் உண்மையாய் நடக்கிறவளோ அவருக்கு என்னங்க? அப்ப ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடக்கணும்னா எப்படி நடக்கணுமா? உண்மையா. மோசே உண்மை உள்ளவராக இருந்தாராம். எங்கேயும் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம்? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அவர் உங்க மேல எப்படி இருப்பாரு? பிரியமா இருப்பார். அதுதாங்க பாருங்க, எத்தனையோ பேர் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க. ஆனா நீங்க தேவனை பிரியப்படுத்தும்படியா காரியங்கள். ஆனால் தான் பாருங்க, சாமுவேல் பிள்ளை ஆனா சின்ன வயசுலயே அந்த ஏலி தாத்தா அவனுக்கு கத்துக் கொடுக்குறாரு. அடுத்த முறை இந்த சத்தத்தை கேட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கர்த்தாவேன்னு கேளு. அவன் அதையே சொல்லிட்டு இல்லை கடைசி வரைக்கும். நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா போதும், அதையே பிடிச்சிக்குவோம் கடைசி வரைக்கும். ஆனா சாமுவேல் அப்படி இல்லை, வளர்ந்து பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா. அப்ப முதல்ல நான் சொன்னது போல கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பாருங்க, எப்படி நடக்கணுமா? உண்மையா நடக்கணுமா? இந்த உலகத்தில் அது ரொம்ப கஷ்டம். அப்படி நடக்கணும்னா உண்மையுள்ள மனுஷர் உண்டோ எங்கும் என்ன பண்ண ஒருவனையும் அறியன்றார் ஆண்டவர். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆனா கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா அவர் ரொம்ப நம்ம மேல என்ன பண்ணுவாருங்க? பிரியமா இருப்பார். 2வது பாருங்க, நீதிமொழிகள் 15:8 அதை வாசிக்கினா, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு செம்மையானவர்களின் ஜெபமோ, ஜெபத்துல கூட செம்மை. உண்மையா ஜெபிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, செம்மையா ஜெபிக்கிறவங்களும் தேவை. செம்மையானவர்களின் ஜெபம் பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ரொம்ப என்னங்க பிரியம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. அதில் தான் நீங்க இந்த ஆயக்காரன் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான். தேவனுக்கு முன்னால தூரத்துல போய் நின்றுட்டு என்ன சொல்றாரு? பாவியாகி என் மேல். நீங்க நிறைய பேர் இது என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்ப வந்து பாவம் செய்து தூரம் நின்று ஜெபிச்சாலும் என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவர்களை அறிக்கை செய்து, வசனத்தை கவனிச்சு பாருங்க, விட்டுறணும். ஒரு தடவை பொய் சொல்லிட்டியா, முதல் தடவை ஏமாத்திட்ட ஆண்டவரை, சரி பொய் சொல்லி அடுத்த முறை கிட்ட வந்து திருப்பி பொய் சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணக்கூடாது. அடுத்த முறை என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவன் இப்ப அறிக்கை செஞ்சுட்டு என்ன பண்ணுமா? விட்டுறணும். திருப்பியும் போய் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் முன்னால சொல்லக்கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புறார். அவங்க தான் ரொம்ப ஆண்டவருக்கு என்னங்க பிரியம். அப்ப செம்மையானுடைய ஜெபம் அவருக்கு ரொம்ப என்னங்க பிரியம். நீ செம்மையானவனா இருந்தனா, செம்மையான கூடாரம் என்ன பண்ணுமா? செழிக்கும்னு போட்டுருக்கு. 2 கூடாரம் இருக்குங்க. ஒன்று இம்மையின் கூடாரம், மறுமையின் கூடாரம். இம்மையின் கூடாரம் அழிஞ்சு போற கூடாரம். ஆனா மறுமையின் கூடாரம் என்ன பண்ணாதுங்க? அழியாத ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தில் நீங்களும் நானும் வாசம் பண்ணுவதற்கு இயேசு சங்கீதம் 15 சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா வசனம்? யார் என்னுடைய கூடாரத்தில் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணுமா? எதை சொல்ற? நிறைய பேர் வீண் கதையெல்லாம் பேசுறாங்க. அதை பேசுறதுக்கு சொல்ல, சத்தியத்தை மனதார பேசிடணும். சத்தியம் இதுதான்பா, இதை கேட்டா கேளு, கேட்காட்டா போ. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் சத்தியத்தை சத்தியமா என்ன பண்ணிடணும்? பேசிடணும். அது மாத்திரம் ஆணையிட்டதில் என்ன பண்ணாராம்? சொல் தவறவே கூடாது. ஒரு ஆணைன்னு கொடுத்துட்டேன்னு சொன்னா அதில் சொல் தவறவே. அதில் யார் தவறாதவர்னு கேட்டா நம்ம தேவன் தான். அல்லேலூயா. அவர் ஆணையிட்டதை அப்படியே என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஆணையிட்டதுல சொல் தவறாது. இவன் தான் என்னுடைய கூடாரத்தில் என்ன பண்ணுவான்? அப்ப உத்தமனா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை என்ன பண்ணும்? பேசணும். ஆணையிட்டதில் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ண முந்திக்கணும். கர்த்தருக்கு பயந்தவங்கன்னு யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள என்ன பண்ண தெரியுமா? கனம். அதனால தான் இயேசு சொல்லுவார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை பிதா கனம் பண்ணுவார். பாருங்க, ஆண்டவர் அவரே கனம் பண்ணான்னு சொல்ல, யாரு கனம் பண்ணுவாரா? பிதா கனம் பண்ணுவார்னு போட்டிருக்கு.
அப்ப வேத வசனம் சொல்லுது செம்மையானுடைய ஜெபமும் அவருக்கு என்னங்க பிரியம். மூன்றாவது பாருங்க, நீதிமொழிகள் 21:3, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே. அதனால தான் தாவீது நீதியின் பாதையில என்ன பண்ணும், நடத்தும்னு கேட்டார். நம்ம இந்த உலகத்துல நீதியில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நடத்துறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னை குப்பையிலிருந்து என்ன பண்ணீர், உயர தூக்கி வச்சீர். அதுக்கு தான் சொல்றாரு அவரு, அப்பா நீதியின் பாதையில என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் நடத்துக்கப்பா. என் நீதியெல்லாம் அழுக்கான தந்த ஆண்டவரே, ஆனா நீங்க நடத்துனீங்கன்னா நேரமான பாதையில என்ன பண்ணுவீங்க, நடத்துவீங்க. அதான் சொல்றாரு, நீதியும் நியாயமும் செய்வதே யாருக்கு பிரியங்க? அப்ப கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா முதலாவது பாருங்க, உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவை. ரெண்டாவது பாருங்க, செம்மையானுடைய ஜெபம். மூன்றாவது நீதியும் நியாயமும். இதன்படி நடக்கிறவங்க தான் கர்த்தருக்கு என்னங்க. நான் ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ரெண்டு பேருமே ராஜாக்கள் தான். ஆனா வேத புஸ்தகம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுது. வாசி பாருங்க. அப்படியே கூட, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு என்ன செஞ்சேன். இதை யார் சொன்னது? சவுல். யாரை பார்த்து சொல்றாரு? சவுலும் ராஜா தான். தாவீது இடையனா இருந்து நாம மாறினவர். ஆனா அவர் ஏற்கனவே என்ன இருந்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போட்டின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பதவியில போட்டி, இன்னொன்னு குடும்பத்துல. ரெண்டு பேரும் உறவு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா கடைசியில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தாவீதோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என்ன போடல. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். இவன் பாருங்க எதுக்கு இடம் கொடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா, மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான். இங்க சொல்லுது, அவனே சொல்றான் தன் வாயால, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு என்ன செய்தாய், நானோ உனக்கு என்ன செஞ்சேன், தீமை செய்த. இப்ப ஆண்டவர் இதை தான் நமக்கு சொல்றாரு. நாம கர்த்தருடைய பிரியத்தின்படி இருந்தா நமக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் பக்தன் ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். அந்த பாடலை இப்ப நம்ம பாட போறோம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆண்டவராகிய தேவன் மறு உத்தரவு அருளி செய்கிற மாதம் மாத்திரம் அல்ல. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் பிரியத்தின்படி நடந்தா நன்மை செய்கிற மாதமா இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். சங்கீதம் 51:12, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப ஆண்டவராகிய தேவன் உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவர் பாருங்க திரும்பவும் எனக்கு என்ன பண்ணும். அதான் தாவீது கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே பாருங்க, அவர் தவறு செய்த போது அதை நாத்தானுவேல் மூலமா, தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருக்கு சொல்றாரு. அப்ப என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டு பாருங்க, என் சொத்தை எடுத்துக்காதையும், என் மாட மாளிகை கோபுரத்தை எடுத்துக்காதையும், ஆண்டவரே பதவி எடுத்துக்காதையும் அவர் கேட்கல. பரிசுத்த ஆவி என்னிலிருந்து
எடுத்துக்கொள்ளாதேன்னு தான் கேட்டார். அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தார் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறத. நீங்க எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் கர்த்தர் சந்தோஷம் கேட்கும்படி செய்கிற ஒரு மாதமா இருக்கும். அல்லேலூயா. அங்கே சொல்றாரு, உற்சாக ஆவி தாங்கும்படி என்னை செய்யும். அந்த உற்சாக ஆவியினால் என்ன கிடைக்குமா தெரியுமா? ரட்சண்யத்தின் சந்தோஷம். அல்லேலூயா. அததான் அங்க சொல்லுகிறார் வேத புஸ்தகத்துல. அப்ப ஆண்டவர் மூன்றாவது கர்த்தருடைய சந்தோஷம் கேட்கும்படி செய்கிற ஒரு மாதமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, 3 யோவான் 1:4 வாசிங்க. 3 யோவான் 1:4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம். யோவான் சொல்லுகிறாருங்க, என் பிள்ளைகள் எதில் நடக்கிறாங்க? அப்பா, நான் ஜெபம் பண்ணேன், அவங்க வீடு வாங்கிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணேன், கார் வாங்கிட்டாங்க. அவங்க பாருங்க, நான் ஜெபம் பண்ணேன், அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க. அப்படி சொல்வதை காட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு தேவைதான், தேவை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் அங்கே சொல்லப்படுகிறது, என் பிள்ளைகள் எதில் நடக்கிறார்கள்? சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கப்பா. அதுல நடக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷத்துல அதிகமான சந்தோஷம் வேற இல்லையா? அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சத்தியத்துல நடக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே சத்தியத்தை நான் அறிஞ்சிருக்கிறப்பா. சத்தியம் தான் என்ன ஆக்கும்? விடுதலை ஆக்கும். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்க சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் சந்தோஷம் கேட்கும்படி செய்யும் மாதம்னு சொன்னீங்களே, நான் எதுல நடக்கணும் தெரியுமா? சத்தியத்துல நடக்கணும். அப்படி நடந்தேன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வேற எதுவுமே இல்லை. அதான் அங்க சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் 12:20 நீங்க வாசி பாருங்க. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். கபடம் உள்ள வச்சுக்கிட்டு பாருங்க, தீங்க பிணைத்துக்கிட்டே இருப்பான். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு என்ன பண்ணுவான்? பேசுவான். அதான் வசனம் சொல்லும், உள்ளமோ தூரமா இருக்கிறது, உதடும் என்ன பண்ணுதான்? துதிச்சுக்கிட்டே இருக்குதான். சோத்திரம் சோத்திரம் வாங்க, உள்ளத்துல ஒண்ணு நினைச்சிட்டே இருப்பாங்க. இவனை எப்படிரா கால வாரலாம், இவனை எப்படிரா பேசலாம். அது இல்லை. வேதம் சொல்லுகிறது, தீங்கை பிணைக்கிறோட இருதயத்தில் என்ன இருக்குதான்? கபடம் உள்ள வச்சிருக்குது. ஆனா சமாதானம் படுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீங்க எங்க போனாலும் சமாதானம் பண்ணுங்க. குடும்பத்துல போறீங்களா, சமாதானம் பண்ணுங்க. வெளியில போறீங்களா, அங்க போய் என்ன சொல்லணும்? சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது உங்களுக்கு என்ன வாழ்த்துதல் சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க? சந்தோஷம் உங்க கூடவே வரும். நீங்க நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு ஊழியக்காரன் பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்றாங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது. அதை விட்டுட்டு அவங்க பாருங்க, அவங்க கிட்ட பேசினாலே இன்பமா இருக்கும், சமாதானமா. சில பேர் பேசினாலே ஏண்டாப்பா அவன் வீட்டுக்கு வந்தான், அப்படி பேசக்கூடாது. அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை தவிர எனக்கு வேறொரு சந்தோஷம். கடைசியா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா எழுதின புஸ்தகத்துல 66வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க. உங்களுக்கு நடுக்கம் எதுல வரணும் தெரியுமா? இயேசு சுமந்து கொண்டு வந்த வசனம். இந்த வசனத்துக்கு யார் நடுங்குறீங்களோ அவருடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க? கேளுங்கள்னு போட்டிருக்கு. என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. உங்களை பகைத்து உங்களுக்கு பாருங்க, சகோதரர் என்ன பண்றாங்க? மகிமைப்படுவாராக என்கிறார்களாம் கர்த்தர். அப்படி சொல்லிட்டீங்க சொல்றாரு, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி யார் காணப்படுவாரு? கர்த்தர். யாருக்கு தெரியுமா? வசனத்துக்கு நடுங்கிறவர்களுக்கு. அங்க சொல்லிட்டாரு, என் வார்த்தையை கேளுப்பா. என் நாமத்து நிமித்தம் எவனாவது உன்னை பகைக்கிறானா, உனக்கு விரோதமா எதனா சொல்றானா, அப்படிப்பட்ட சகோதரன் எவனாவது இருக்கிறானா, அப்படி இருந்தானா ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான் கர்த்தர் மகிமைப்படுவாராக. இல்ல இல்ல, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். நம்முடைய தேவன் நமக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய மகா பெரிய வெளிச்சத்தை என்ன பண்ணார்கள்? கண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்கிற உலகம் இருள், அந்தகாரம், பாவம், இதுல இருந்து நம்மளை மீட்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார்,
அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி என்ன பண்ணுவாராம்? காணப்படும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு இந்த மார்ச் மாதத்துல 3 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. முதலாவது, உத்தரவு அருள செய்யும் மாதம். இரண்டாவது, கர்த்தருடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும் மாதம். மூன்றாவது, ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் சந்தோஷம் கேட்கும்படி செய்யும் மாதமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம் தலைகளை தாழ்த்தலாமா? கண்ணில் மூடலாமா? அவர் சொன்னதை செய்யும் அளவு என்ன பண்ண மாட்டாருங்க? கைவிடவே மாட்டார். ஆனா ஒன்னே ஒன்று, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் என்ன பண்ண தெரியுமா? நீ கூப்பிடுவாய், உன் சத்தத்தை அவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். உன் சத்தத்தை அவர் கேட்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் தான் நம்ம எல்லா தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படும் ஆண்டவரே. அவர்களோ வெட்கப்படுவார்கள் சொன்னீரப்பா. என் தேவன் உடைய வசனத்துக்கு நடுகளுடைய நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆம் மகளே, மகனே, இயேசு உன்னை என்னை கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவன் அவர். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி தேவன் அனுக்கிரகம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவரே, அவர் சகாயம் செய்யும் கேடகம். அவரே, அவரே, அவர் மாறாதவர், அவர் உன்னதர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உடைய வார்த்தையின்படி, உடைய வசனத்தின்படி என் தேவனுடைய ஆவியானவர் அப்பா, நீர் உத்தரவு அருளை செய்கிற ஒரு மாதமாய், உடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிற ஒரு மாதமாய், நீ சொன்னபடியே சந்தோஷம் கொடுக்கும்படியான ஒரு மாதமாய் எங்களுக்கு காணப்படும்படி நீர் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம்.